ப்ரொஃபைலர் சுற்றணும். மேட்டூரில் வச்சுருக்கான் ப்ரொஃபைலர். அங்கே சுற்றுற இடம் இங்கே சுற்றுது. இன்னும் மேலே போங்க, தண்ணி ஊற்றணும். அங்கேருந்து இந்த தண்ணியில் ஒரு ஜோஷ் வந்து ஊற்றுது பாருங்க. இங்கே ஃபேன் சுற்று. அங்கே தண்ணி நின்றுச்சுன்னா ஃபேன் நின்றுடும். அங்கே ப்ரொஃபைலர் நின்றுச்சுன்னு வச்சுங்க, இங்கே காற்று வராது. இங்கே சுற்றுற ஃபேனுக்கும் அந்த ஃபேன் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? அது எங்கே இருக்குது? மேட்டூரில். நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் தண்ணி கொதிச்சு ஆவி வருது. அந்த ஆவியில் ப்ரொஃபைலர் சுற்றுது. அந்த இது ப்ரொஃபைலர்னு சொல்கிற மாதிரி ப்ரொஃபைலர் தான் அது சுற்றுது. அது சுற்றுறோம்னா இங்கே சுற்றுது ஃபேன். அங்கே தண்ணியில் ஒரு கொதிப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த தண்ணி கொதி நிலையில் இருக்கு, இங்கே ஃபேன் சுத்தாது. அங்கே கொதிப்பு அடங்குச்சுன்னா இங்கே ஃபேன் அடங்கிடும். அது மாதிரி பெருமானார் அல்லாஹ்வின் ஃபைசானை வாங்கி கொதி நிலையில் இருக்கிறாங்க சொல்லுறாங்க. அங்கே சுற்றுது ப்ரொஃபைலர். அது ஷேகுமார்கள் கனெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. அடங்கி மன்னரில் கணச்சிருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ்வின் அந்த கனெக்ஷன் அலி நாயத்துக்கு வந்து, ஹசன் பசரிக்கு வந்து, ஓஃபுல்லாஹ்வுக்கு வந்து, நூரி நாயத்துக்கு வந்து, ஃபைசி நாயத்துக்கு வந்து, இங்கே வந்தா வருது. அங்கே சுத்திக்கிட்டே இருக்கு. அங்கே ஆடி அடங்கி போல, ஆடி அடங்கி ஒடங்கி போச்சா? இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படியா? இல்லை, அங்கே ப்ரொஃபைலில் சுற்றி ஓதி போச்சு. இப்போ இங்கே ஃபேன் சுற்றிட்டு இருக்கு. அப்படியே நடக்கவே நடக்காது. அங்கே நின்றா இங்கே நின்றுடும். அந்த கரண்ட் ஒரு நொடியில் வரக்கூடியது தான் கனெக்ஷன். ஒரு 3/4 மணி நேரம் 2 மணி ஃப்ளைட்டில் ஏறி வருதாங்க கரண்ட்டு. ஜித்தாலிருந்து ஏறி ஃப்ளைட்டில் ஏறி இல்லை, அங்கே ஓடனா இங்கே ஓடும். அடுத்த நொடி என்னமா அதுதான் அங்கே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி அங்கே அவங்களுக்கு இறங்கக்கூடிய ஃபைசான் ரசூல் ஸல்லல்லாஹு இறங்கி அல்லாஹ்வுடைய ஃபைசான் ஷேகுமார்கள் வாயிலாக முன்தக்கிலாக என் ஷேகுக்கு வந்து எனக்கு வருதுன்ற உணர்வு வந்தது எப்பயுமே இருக்கு. இல்லைன்னா வரவே வர ஏதோ எனக்கு புதுசாக கொம்பு முளைச்சிக்கிச்சேன்னா நின்றும். ஒரு துள்ளுச்சு, அதோட ஃபேன் கட்டாயம். ஃபேன் சும்மா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நானாக ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி ஒரு துள்ளிச்சு, அது கனெக்ஷன் கட்டாயம். பேசாமல் படுத்துக்க வேண்டியதான். சொல்லி அதுக்கு எங்கே சுய அறிவு இருக்குது? இல்லவே அவங்க ஃபுல் லோடு இருக்குது. அங்கே மேட்டூரில் யாருக்கு எவ்வளோ தேவையோ கொடுத்துட்டு இருக்கோம். ஃபேனுக்கு எவ்வளோ வரும்? 40 வாட்ஸ் வந்தால் போதும். இல்லை, டியூப் லைட்டுக்கு 40 வாட்ஸ். 40 வாட்ஸ். குண்டு பல்பு 100 வாட்ஸ் பல்பு வந்து 100 வரும். 0 வாட்ஸ் வரும், 10 வாட்ஸ் அது. 0 வாட்ஸ் கிடையாது. 0 வாட்ஸ் ஓடுமா வண்டி ஓட. ஹெச்பி 1 ஹெச்பி மோட்டார் 1000 வாட்ஸ். அது 1000 வாட்ஸ் கரண்ட் இருக்குது. அவனுடைய பவர் எப்படி? இது பெரிய மோட்டார் ஓடும் 2 ஹெச்பி 3 ஹெச்பி 2000 வாட்ஸ் வேணும். அப்போ எவ்வளோ வேணுமோ இழுத்துக்குது. ஒன்று அது ஒவ்வொரு பொருளும் அது தனக்கு எவ்வளோ வேணுமோ அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ, தாங்கும் திறன் எவ்வளவோ அவ்வளவு எடுத்துக்கொள்கிறது. பைசான் என்னமோ கடல் மாதிரி தான் இருக்குது. நீ இந்த காரைக்கால் கரண்ட்டில் 1000 ஹெச்பி மோட்டார் 1000 வச்சாலும் ஓடும். ஃபேன் தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டப்போ அதுக்கு லோடு அவ்வளோ. அது மாதிரி ஷேகுமார்கள் ஃபைசான் அல்லாத அள்ளி கொட்டுறான். ஒவ்வொருத்தரும் எதை எதை விரும்புகிறாங்களோ எடுத்துகிட்டு போயிடலாம். சில பேர் வர்றாங்க, பாஸ்போர்ட்டுக்கு துவா செய்யுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த 50 ரூபா கிழிஞ்ச நோட்டு ஹரியா, இது அதோட முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு கிடைக்கும். யார் எவ்வளோ கேட்குறாங்களோ அது இது மாதிரி இதெல்லாம் தூக்கி போடுங்க, எனக்கு நீங்கள் வேணும், எனக்கு மோலா வேணும் வச்சுக்கோ. காலையில் ஹதீஸ் பஞ்சு தோறி பேசிட்டு இருந்தோம். ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரபியா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம். அவங்க சொல்கிறாங்க சின்ன வயசு தான், இப்போ 15-16 வயசு இருக்கும். அவங்க சொல்கிறாங்க ரபியா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பெருமானார் கூட ஹிதமத் செய்வேன். என்னென்ன வேணுமோ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன தேவையோ எடுத்து கொடுக்கறது, போகிறது வர்றது எல்லா ஹிதமத் செய்வேன். சாயந்தரம் ஆச்சுன்னா, நைட் ஆச்சுன்னா இஷா தொழுது பெருமானார் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. வீட்டு வாசலில் தூணில் சாஞ்சு உட்காந்துக்குவேன். அப்படியே சொக்கிக்கிட்டே உட்காந்துருப்பேன்.
உள்ள சத்தம் வந்துகிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் பெருமான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. படுக்கையில் பெருமானை தஸ்பீஹ் ஓதிட்டே இருப்பாங்க. நான் தூங்கிடுவேன், பெருமானை சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் தூங்கிடுவேன். நடுஜாமத்தில் பெருமானை தேவைக்கு கூப்பிடுவாங்களே அப்படின்னு ஒழு செய்ய வருவாங்க, தண்ணி எடுத்து கொடுப்பேன். பாத்ரூம் போவாங்க, கூட போய் தண்ணி எடுத்து கொடுப்பேன். இப்படி இரவும் பகலும் ஹிதமத் செய்வேன். ஒரு நாள் சந்தோஷமாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரபியா சல் துஅத்த, சல் மா ஷிஅத, நீ எதை வேணால் கேளு, அவங்க தரேன் உங்களுக்கு, ஆத்தீக உங்களுக்கு நான் தரேன்ட்டாங்க. யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ரபியா ரலியல்லாஹு யார சொல்ல கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன். டக்குன்னு வாய்த்து வந்து கேட்டால் சின்ன வயசில் என்ன அறிவு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சாங்களாம். என்ன துனியாவை கேட்டாலும் அதோடு விட்டுட்டு போயிடுவோம். துனியாவுடைய பேர் அரசராக வாழணும், அது வேணும், காசு வேணும், பணம் வேணும், நகை வேணும், தங்கம் வேணும், இது உஹது மாதிரி தங்கமாக்கி கொடுக்கணும் கொடுத்துருவாங்க, விட்டுட்டுல போயிடுவோம். தூக்கிட்டு போகிற சமாச்சாரம் கிடையாது. சரி என்ன செய்யலாம்? ஆகிரத்தில் இது கேட்கலாம். சொர்க்கம் கேட்டோம். ரசூலில் ஒரு பக்கம் நாம் ஒரு பக்கம் இருந்தால் ரசூலில் கூட இருக்கணும். அல்லாஹ்வின் லிகாவை கேட்டோம். சரி லிகாவை கொடுத்தா ரசூலில் கொடுக்காட்டி ரசூல்லாவோட உட்காந்து அல்லாஹ் பார்க்கணும். என்ன செய்யணும் அப்படின்னு கடைசியாக முடிவு பண்ணி ரசூல்லா உடனே சேர்ந்து இருக்கிறத கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். நேராக ரசூல் அடுத்த நாள் போனாங்க. என்ன வேணும் முடிவு பண்ணிங்களா ரபியா? பண்ணேன். என்ன வேணும்? முராஃபகத்தக்க ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உங்கள் கூட இருக்கணும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? ரசூல்லா கேட்டாங்க, யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை யாரும் சொல்ல, வல்லாஹி அல்லாமிதானியா யாரும் சொல்லிக் கொடுக்கல. நானாக யோசித்து பார்த்தேன். துனியாவில் எந்த சாமானம் கொடுத்தாலும் அது தேவை, அது உபயோகப்படாது. ஆகிரத்தில் எந்த சாமான் கேட்டாலும் அது உங்கள் இல்லாமல் ரசிக்காது. எனக்கு நீங்கள் இல்லாமல் ஊர்லேருந்து ரசிக்காது, சொர்க்கம் ரசிக்காது, எது அதனால யாரை சொல்லலாம். நான் உங்கள் கூட இருக்கிறது கேட்கணும் முடிவு பண்ணிட்டேன். வாங்க. அதனால யார சொல்ல நான் உங்கள் கூட இருக்கிறத கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அவள் கையில் தான் இருக்குது. வேறு ஏதாவது? இது ஒன்று தான். இது ஒன்று தான் யார சொல்ல. இன்னி ஃபாயிலுன், நிச்சயமாக நான் செய்கிறேன்ட்டாங்க சொல்லாச்சு. நான் இன்னி ஃபாயிலுன், நான் செய்கிறேன் உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லாச்சு. சொல்ல ஐன்னி, எனக்கு உதவி செய்யுங்கள். பிகசரத்தி சுஜூத், அதிகமாக சஜிதாவை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள். உள்ளவங்க உள்ள இங்கே இடம் இருக்குமா? உள்ளே போய் உட்காருங்க. அதிகமான சஜிதாவை கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் செய்கிறது முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் கேட்டையும் கொடுத்துட்டேன்ட்டேன். இப்போ அவங்க எதை பெற்றுக்கிட்டாங்க பாருங்கள் பெருமானாட்ட. அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் கொடுக்க தயாராகிட்டாங்க சொல்லான்னு. ஓதுமலை தங்கமாக கேட்டிருக்கலாம், இந்த அரபு நாட்டு மன்னராக்குங்கன்னு கேட்டிருக்கலாம், என் பரம்பரையை கியாமத்து வரைக்கும் அரபு நாட்டு மன்னராக இருக்கணும்னு கேட்கலாம். ஜி எதை வேணால் கேட்கலாமா பெருமானாட்ட? எதை கேட்டாங்க? அப்படி தான் முரீதுகள் சில பேர் ஷேக்கிட்ட பையத்து வாங்காதவங்களை பற்றி பேச்சே கிடையாது. அல்லாஹ் சிலருக்கு நசீப் பார்க்குறான், அந்த துனியாவோடு நிப்பாட்டிக்கிறாங்க. இது வேணும், அது வேணும், அது வேணும். எப்போயாவது ஒருக்கா ஷேக்குடைய தொடர்பு வேணும். இதுக்கு துவா செய்யுங்க, அதுக்கு துவா செய்யுங்க, கல்யாணத்துக்கு துவா செய்யுங்க, பிள்ளை பக்கம் துவா செய்யுங்க, கடைக்கு துவா செய்யுங்க, வியாபாரத்துக்கு துவா செய்யுங்க, உடல் நலத்துக்கு துவா செய்யுங்க. முடிஞ்சு போச்சு. எனக்கும் ஷேக்கும் அதுதான் தொடரும். ஷேக்கிட்ட அல்லாஹ் ரசூலை வாங்கிடும். அல்லாவையும் ரசூலையும் பெற்றுக்கணும்பா முழுசாக ஷேக்கிட்ட. அதுக்கு தான் அல்லாஹ் ஷேக்கு கொடுத்தான். துவா செய்வாங்க தான். துவா செய்ய கேட்குறது தப்புன்னு பெருமாள்கிட்ட சஹாபாக்கள் எத்தனையோ விஷயம் துவா செய்ய சொல்லியிருக்காங்க. துவா செஞ்சுருக்காங்க, நல்லபடியாக நடந்திருக்கு. விளைஞ்சுங்களா? துவா செய்ய சொல்லி கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஷேக்குடைய நோக்கம் என்ன? எதுக்காக அல்லாஹ் ஷேக் கொடுத்தான்? யாதே கல தவாம் யாஃப்தே, சதாவும் அல்லாவை ஞாபகம் செய்வது, அல்லாவை அடைந்து கொள்வது. 24 மணி நேரம் அக்குடைய சிந்தனையில் தன்னை கழிக்க வேண்டும். ஜி அவர்களை கொண்டு முழுமையாக அல்லாஹை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாவை அடைந்து கொண்டு ஷேக்குடைய வாசல் விட்டு வெளியே போகணும். ஜி फना हो जाऊँगा जी, या उनको अपने में लेके उठूँगा. यजमान उंगल दरबारुक्कु वंदुट्टेन कि मुद्दत हो गई है दरे दिलदार पर बैठे. உங்கள் வாசலுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? இப்படி காலம் ஓட்டுறதா? ஒன்று உங்கள் வாசல்லே கடந்து சாவேன்,
இல்லையா என்னில் அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டு வெளியே செல்லுவேன். இன்னும் எவ்வளோ காலம் உட்காந்துருக்குது நின்னான் அதெல்லாம். அந்த மாதிரி அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணமாக்கிறவங்க தான் பெற்றுக்கொண்டார். ஹாஜா மொயின் சிஷ்தி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொத்து பத்து எல்லா பெரிய தோட்டம் வச்சுருந்தாங்க. அவன் தகப்பனாட்டிருந்து கிடச்ச தோட்டம் எஜமானே, பெரிய தோட்டம். அதில் அழகிய கனிகள், அதில் அழகிய பெரிய தோட்டம், அழகான பூக்கள் செடி கொடிகள் எல்லாம். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதை பராமரிச்சுட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அதை பழங்களை பறித்து விற்றுக்கிட்டு நல்லா பெரிய கோடீஸ்வரராக வாழலாம். பெரிய தோட்டம் இருந்துச்சு. ஒரு மகான் ஒருத்தவங்க வந்து வழியாக வந்தாங்க. பெரியவங்களுக்குன்னு அப்பயும் கண்ணியப்படுத்துவாங்க. நிஜமாக ஷேகுமார் தொடர்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, லா இலாஹா இல்லல்லாஹ் தெரியாது, முஹம்மது ரசூல் தெரியாது. ஆனால் ஷேகுமாரை கண்ணியப்படுத்துவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். அவங்க ஒரு ஷேக் வந்தாங்க, உடனே கூப்பிட்டு வாங்க என் தோட்டத்துக்குள்ளே வாங்கினேன் எஜமானே அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவங்க காலை அமுத்தி விட்டு பழங்கள்லாம் எடுத்து கொடுத்து ரொம்ப கண்ணியப்படுத்தினாங்க. அவர் ரொம்ப கல்வி குளிர்ந்து போயிட்டாங்க. எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. தன்னால் முடிஞ்சது அதிகம் செய்கிறாங்க. உன் சக்திக்கு உட்பட்டு நீங்கள் ஷேக கவனிக்கிறீங்க, அவங்க தன் வசதிக்கு உட்பட்டு கொடுத்துருவாங்க. அவங்க எல்லாம் கேட்டு இந்த வேலை பார்த்துட்டு கடைசியாக போகும்போது ஒரு ஜோல்னா போய் தொங்க விட்ருப்பாங்க. பேகு சஃபரில் அதான் உதவும் அவங்களுக்கு. அதை திறந்தாங்க, உள்ளுக்குள்ளே கை விட்டாங்க. ஒரு பழைய பிஸ்கெட் ரொட்டி துண்டு ஒன்று இருந்துச்சு. இது சாப்பிடுமா அப்படின்னு கொடுத்தாங்க. அதை வாயில் வச்சாங்களே, துனியாவே தெரியுது அவங்களுக்கு. உலகமே மாறிடுச்சு அவங்க துனியா. அப்படியே காதல் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, இறை காதல் பைத்தியம். தோட்டத்தை அப்படியே சதக்கா செஞ்சாங்க, கிளம்பிட்டாங்க. இதுக்கு நான் படைக்கப்படலை, தோட்டத்தை மேய்ச்சிக்கிட்டு இதுக்கு நான் படைக்கப்படலை, கிளம்பிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு ஷேகுமாரெலாம் போய் கௌசுல்லாஹ் முஹீதீன் ஆண்டை கேட்டு போனாங்க. எல்லாம் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து வச்சுருக்கிறேன், ஆனால் உங்கள் பங்கு என்கிட்ட இல்லை அமைச்சுட்டாங்க. கடைசியாக உஸ்மான் ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி போனாங்க. 20 வருஷம் அவங்க பேகை தூக்கிட்டாங்க. அவங்க எங்கே சஃபருக்கு போகிறாங்களோ எங்கே போகிறாங்களோ வீட்டு இருந்தால் ஹிதுமத்து, பாத்ரூம் கழுவுறது, வீட்டை கழுவுறது, ஹான்கா சுத்தம் பண்ணுறது, பேகத்துக்கு சுற்றுறது தான் வேலை. 20 வருஷம் யார் கூட? உஸ்மான் ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட 20 வருஷம் இருந்துச்சு. நல்ல தர்பியத்து கொடுத்தாங்க. கண்ணு அல்லாஹ் தாலா இப்போ உங்களுக்கு என்னை அனுப்பிட சொல்லி உத்தரவு கொடுத்துருக்குறான், நீங்கள் போய் லா இலாஹா இல்லல்லாஹ் சேவை செய்யுங்க, கிளம்புங்க. எங்கே போகிற எஜமானே? அல்லாஹ் எங்கே கூட்டி போகிறோன்னா போங்க. உங்களை விட்டு என்னை போக சொல்கிறேன், எங்கே போகிற எஜமானேன்ட்டான். அல்லாஹ் எங்கே கூட்டி போகிறோன்னு போங்கன்ட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு வந்து அஜ்மீர் ஷரீஃப் போங்கன்னு காமிச்சு கொடுத்தாங்க. அதான் அஜ்மீர் வந்துட்டாங்க. ராஜா ஜொலிக்கிறாங்க, இந்தியாவின் ராஜாவாக. அப்போ கொஞ்ச காலம் வந்து தர்பீத் வாங்கணும்ல. தெரிஞ்சுங்களா? பயத்து வாங்கிறதே வந்து நீ யோசிச்சு வாங்குறான். வாங்கிட்டு என்றைக்கா ஒரு நாளைக்கு டச்சு, வருஷத்துக்கு ஒரு நாள் டச்சு வச்சுக்கிறது. 3 வருஷம் செய்கிறதுக்கு மொத்தம் 3 நாள் தான் கூட இருந்திருப்பான். இன்னும் இந்த ஹிலாஃபத்து கொடுக்கல சர்க்கார். இதில் வேறு நினைப்பு. 3 வருஷமாக சர்க்கார்கிட்ட பயத்து வாங்கிட்டேன். ஹாஜா நாயத்துக்கு 20 வருஷம் ஆச்சு. எப்படி ராவும் பகலும் கூட, பகல்லையும் கூட, இரவு பகலாக கூட இருந்தாங்க. ரபியா ரதியில் இருந்த மாதிரி வரைஞ்சிங்களா? அப்போ உரசி தங்கத்தை வந்து உரசி பார்க்குற மாதிரி ஷேகருக்கு கூட தான் உரசி பார்ப்பாங்க. தகுதியாக இருந்தவரா, இந்த எல்மு ஞானங்களுக்கு ஒரு தகுதியானவரா, அப்புறம் கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. விளைஞ்சவை ஆமாம் வந்து இன்றைக்கி அவசர புத்தி எதாக இருந்தாலும் அதனால எல்லாமே இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. உட்காந்து யார் சமைச்சிட்ருக்கிறது? இது காலையில் வாங்கிட்டு வந்தால் வெங்காயத்தை வெட்டி கெட்டி அறுக்க கறியாக்கி சமைச்சு முடித்து எடுத்து வைக்க 2 மணி ஆயிடுது. அதுக்கு பின்னாடி எடுத்து சோற்ற வச்சு அப்பாடி காலங்காத்தால கடைக்கு போனால் மதியம் சமையல் முடியறதுக்கு கறிலாம் கூட்டாக்கி எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு 2 மணி ஆயிடுது. போனோமா, காசை எடுத்து கொடுத்தோமா, சாப்பிட்டோமா, எங்கே பார்த்தாலும் ஹோட்டல். இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டம் எல்லாம் என்னம்மா அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஷேக் கிடைக்குமா? என்னங்க பயத்து வாங்கணும், ஹிலாவத்து வாங்கிக்கணும், உடனே அல்லாஹ் கிடச்சிடணும் எங்களுக்கு. இந்த பயத்து வாங்கணுன்னு எங்களுக்கு வந்து அல்லாஹ் கிடச்சிடணும். இன்ஸ்டண்ட்டாக அது விளைஞ்சுங்களா? दर खानका पे तू आमिरा
படி முத்தத்தோம் செஹன் கியூ கடா, ரொம்ப காலமாக பார்க்குறேன் ஹான்கா சுற்றி வர்றே ஆமிரே, உனக்கு என்ன தான் வேணும்? இந்த இடத்துட்டு போனாலும் போக மாட்டேன், துரத்தினாலும் போக மாட்டேங்குது, என்ன தான் உனக்கு வேணும்? மையே சாஹ்தா ஹூம் மேரே பியா தெரே தில் மே கர் பனா ஜாயகா, என் நேசரே நான் என்ன விரும்புகிறேன் என்றால் உங்கள் உள்ளத்தில் ஒரு வீடு கட்ட வேண்டும். உள்ளத்தில் வீடு கட்டுறன்னு அர்த்தம் என்ன? என் நினப்பு எப்போயுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னை நினச்சா தான் நான் மேலே போகிறேன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ நேரம் என்னை நினைக்கிறீங்களோ, நாங்கள் ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் சதா, நீங்கள் எவ்வளோ நேரம் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் மேலே போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் என் ஷேகனை நினச்சாங்க, 5 நிமிஷம் தான் மேலே போகிறேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் என் ஷேகனை நினச்சாங்க, 1 மணி நேரம் மேலே போகிறேன். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஷேகனை நினைக்கிறாங்க, 5 மணி நேரம் மேலே போயிட்டே இருக்கேன்னு அர்த்தம். அந்த அங்கே தான் மேலே போகும். நீங்கள் என்ன நினைக்கிறது? நான் தான் இருந்தால் மாதிரி நினச்சாலும் சரி தான். அதை வச்சு தான் என் தரக்கியாத்து. உங்கள் உள்ளத்தில் வீடு கட்ட வேண்டும். நான் அதுக்கு தாமா ஹிதமத் செஞ்சாங்க. ரபியா ரலியல்லாஹு போய் உட்காந்து ராவாப்பாலா இருக்க வேண்டி அவங்க நசரை மேலே படணும். பெருமானை தூங்கி முடிச்சாங்க, எதுவும் வேணா ரபியான்னு கூப்பிடணும். வெளியே உட்காந்துருப்பார், கதவை போட்டிருக்கு, ரபியா அப்படின்னு கூப்பிடணும். என் சிந்தனையில் பெருமான சிந்தனை நான் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் உட்காந்தாங்க. இன்றைக்கி அவங்கள பற்றி பேசிட்டு உட்காந்துருக்கோம். அப்படி வரணும் என் சிந்தனையில். அபூபக்கர் மக்கள் மாலி ஃபிதா ஹலி ஃபிதா எல்லாம் ஏன் பெருமான தூங்கி எழுச்சா அவங்க சிந்தனை நான் வரணும். அது ஹிதமத் செஞ்சாங்க. என்ன செஞ்சால் சர்க்காருக்கு சிந்தனை வரும் அப்படி அவங்க சிந்தனை முழுசும் அதில் இருந்துச்சு. மையே சாஹ்தா ஹூம் மேரே பியா தெரே தில் மே கர் பனா ஜாயகா, உங்கள் கல்பில் வீடு கட்டிடணும். நான் எவ்வளோ நேரம் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேலே. ஏன் அபூபக்கர் ராயத்து ஏன் அவ்வளோ போய் அந்தஸ்து சல்லல்லாஹு இரவு பூரா அபூபக்கர் ராயத்தை நினச்சி தான் இருந்தாங்க. அப்படி ஆக்கிட்டாங்க. அவங்க மாலை கட்டி கொடுத்துட்டாங்க. 60 வயசு 50 வயசு மனுஷனுக்கு 10 வயசு போய் கட்டி கொடுப்பாங்க யாராச்சும். சிந்தனை முழுசும் என் சிந்தனை முழுசும் உங்களுக்கு இருக்கணும். தன் சொத்து முழுசையும் கொடுத்துட்டாங்க. வீடு வாசல் தோடு என்னவெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. என் சிந்தனை உங்கள் நினச்சா அபூபக்கர் நாயம் வரணும். ஒரு வேலைன்னா அபூபக்கர் இந்த வேலையை அபூபக்கர் வரணும். அப்படி ஆக்கிட்டாங்க. பெருமாளை சொன்னாங்க, எல்லாரும் கடனையும் அடைச்சிட்டேன், அபூபக்கர் கடனை மட்டும் நான் அடைக்க முடியாது. எல்லாரும் செஞ்சதுக்கு பிறகு உபகாரம் செய்து விட்டேன். அபூபக்கர் நான் எனக்கு செஞ்ச எஹ்சானாத்துக்களுக்கு பிறகு உபகாரம் அல்லாஹ் செய்வான் கியாமத்தில். நான் செய்யலை, அல்லாஹ் செய்வான் கியாமத்தில்ட்டான். அதனால தான் அந்தஸ்து மேலே போச்சு. அதனால தான் உமர் நாயகம் உஸ்மான் கனி அலி ரலியல்லாஹு அந்தஸ்து மேலே போனது காரணம் அதுதான். அதனால ஒரு பெரிய கிணறு, ஒரு யஹூதிக்கு சொந்தமான கிணறு, அதில் போய் முஸ்லீம்களுக்கு தண்ணி எடுத்தால் காசு கேட்குறான், கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு குடத்துக்கு இவ்வளோ காசு கொடு, ஒரு வாளி தண்ணிக்கு இவ்வளோ காசு. பஞ்ச வருஷம் கஷ்டப்படுறாங்க. யஹூதிகளுக்கு கம்மி ரேட்டு, முஸ்லீமுக்கு அதே அதிக ரேட்டு வைக்கிறான். தண்ணி வேறு இல்லை, ரொம்ப சிரமப்படுறாங்க முஸ்லீம்கள். இப்போ பெருமாள் சொன்னாங்க, இந்த கிணறை யார் முஸ்லீம்களுக்கு வாங்கி தர்றாங்களோ அவர் சொர்க்கத்து கிணறை நான் வாங்கி தரேன். சத்தமெல்லாம் வச்சு ஓடுறாங்க உஸ்மான கனி ரலியல்லாஹு அன்ஹு. நேராக ஓடி போய் அந்த யஹூதிட்டு பேசுகிறாங்க. 1000-2000 ரூபா கொடுத்தா கொடுத்துருவான். 1000-2000 தினம் அவன் அதெல்லாம் தர மாட்டேங்கிறான். 12,000 தினம் கொடுப்பியா? கொடுக்க முடியாதுன்னு நினச்சி, சரி கொடுத்துட்றேன் வச்சுக்கோ. கொடுத்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த கிணறு இருக்குது, பேர் உஸ்மான், இன்ன வரைக்கும் இருக்குது. அது இன்னும் தண்ணி வருது, இன்னும் மக்கள் குடிக்கிறாங்க. பேர் உஸ்மான். பெருமாள் கையெழுந்து வாசனை, அல்லா சொர்க்கத்தின் கிணறை கொடுத்துறியா அல்லா அவங்களுக்கு. அது எப்படியாவது ரசூலுல்லாவுடைய மனசில் இடம் பெற்றணும், அதுதான் அவங்க நோக்கமாக இருந்துச்சு. பெருமாளை கல்பில் இடம் பிடிச்சிடணும் நாம், அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? இந்த அவங்களுடைய கல்புக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், ரசூலுல்லாவுடைய கல்பில் நுழைஞ்சாச்சு தான் அர்த்தம். நம்ம அப்போ அல்லாஹ்ட்ட நம்ம அந்தஸ்து கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஷான் அப்படின்னு தான் அர்த்தம். அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். யா அல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அது ஹில்னி நுழைய செய்வாயாக
பிரஹ்மதிக்க உன்னுடைய அருளை கொண்டு ஃபி இபாதிக்க சாலிஹீன் உன் சாலியான நல்லடியார்களிலே என்னை நுழைய செய்வாயாக. அவள் சாலியான நல்லடியார்களில் நுழைவதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு தான், உன் திறமை கொண்டு இல்லை. தன் திறமையை கொண்டுலாம் நீ முன்னேற முடியாது. அது அல்லாஹ்வுடைய ஃபதுல் ஒரு ரஹ்மத் இருந்தால் தான் நீ வர முடியும். வாதுகில்னி பிரஹ்மதிக்க ஃபி இபாதிக்க சாலிஹீன் சாலிஹான் நல்லடியார்கள் உன் கருணையை கொண்டு நுழைய செய்வாயாக. அவங்களே நபிங்க துவா சொல்கிறாங்க. அந்த சென்னோ பெருசு, ஆனால் சாலிஹீன்கிற நுழைய வைக்கிறது யாரில் நீ செய்யக்கூடிய ரஹ்மத்தான்ட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் சாலிஹீன்கள் என்னை சேர்த்துடல. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்கள் பாதையில் என்னை கொண்டு போகிறப்பே. அவங்க யார்? நபிமார்கள், சித்தீகங்களை, ஷுஹதாக்களை, சாலிஹீன்களை சேர்த்து வை அல்லா, அவர்கள் பாதையில் கொண்டு போ. நேரடியாக அல்லாஹ் அடைஞ்சு சொல்லவே இல்லை, எந்த நபியும் சொல்ல. இவன் தான் சொல்கிறான், இது வலிமார்களின் தேவையில்லை, அவுலியாக்கள் தேவையில்லை, ஷேഖமார்கள் தேவையில்லை, நேரடியாக அல்லாஹ் தஆலா அடையணும் அப்படின்னு சொன்னால் நீ இஹ்தின ஸிராத்தில் ஓதக்கூடாது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அதோடு நிப்பாட்டிடணும். சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் யாரின் மீது அருள் புரிந்தாயோ அது யாருங்க? அல்லாஹ் சொல்கிறான் வேறு ஆயத்தில், அல்லது அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன் இவர்கள் சென்ற பாதையை எனக்கு காட்டு, இவர்களோடு சேர்ந்து நடைபோட எனக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ் ஆனால் அல்லம் சூரா ஓதுறான். இல்லை அவுலியாக்கெல்லாம் பிடிக்காது, ஷேഖமார்கள் பிடிக்காது, என்ன செய்யணும்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் முடிச்சிட வேண்டியது ஆயத்து. சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் இதெல்லாம் ஓதக்கூடாது. ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலையுமே ஜாயின் பண்ணிட்டான். அந்த அவுலியாக்களோடு என்னை சேர்த்து வச்சிரு. நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக ஒவ்வொரு தொழுகையிலையுமே சேர்த்துட்டான் அல்லாஹ் தஆலா. இப்போ அவங்க வேணும்டா என்ன அர்த்தம்? அது நடக்கும். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷேഖமாருடைய தொடர்பை நமக்கு நசீபாக்கினான். அதை பற்றி பிடித்து அவர்களை கொண்டு அல்லாஹ்வை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஷேഖமார்கள் கூட துனியாவை அடையலாமா? அடையலாம். ராஜ பதவி பெறலாமா? பெறலாம். அரச வாழ்வு கிடைக்குமா? கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். அவர்களை கொண்டு அல்லாஹ்வை அடையக்கூடியவன் கெட்டிக்காரன். முராஃபகத்துக்கு ஃபில் ஜன்னா அதை வாங்கிக்கிறவன் கெட்டிக்காரன். அறிஞ்சுங்களா? அப்படி இந்த உயர்ந்த ஞானங்களை பெறுவதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஃதலு ஸிக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ்.